வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. 8 திக்கும் இன்று செய்திகளை வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பேபி அணையை பலப்படுத்தி முல்லை பெரியாற்றின் நீர்மட்டம் 152 அடியாக உயர்த்தப்படும். நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் உறுதி. தொடர் விடுமுறை எதிரொலி. சனிக்கிழமை திட்டமிட்டிருந்த மெகா கொரோனா தடுப்பூசி முகாம் ரத்து. 14ஆம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு. புதுச்சேரி உட்பட 10 மாநிலங்களில் பெட்ரோல் டீசல் மீதான வரிகள் குறைக்கப்பட்ட விவகாரம். தமிழ்நாட்டிலும் மதிப்பு கூட்டு வரியை குறைக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தல். தொடர் கனமழையால் ஆறுகளில் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளம். சேலம், ஈரோடு உட்பட 10 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை. சமையல் எண்ணெய் மீதான சுங்கவரி முற்றிலும் நீக்கம். அடுத்த வாரம் முதல் விலை குறைய வாய்ப்பு. உத்தராகண்டின் கேதார்நாத் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடத்தினார் பிரதமர் மோடி. ஆதி சங்கராச்சாரியாரின் சிலையையும் திறந்து வைத்தார். உலகக்கோப்பை T20 தொடரில் ஸ்காட்லாந்துக்கு எதிரான போட்டியில் இந்தியா பந்துவீச்சு. 2வது வெற்றியை இந்தியா பதிவு செய்யுமா என ரசிகர்கள் காத்திருப்பு. முல்லைப்பெரியாறு அணையில் தமிழ்நாட்டு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் ஆய்வு மேற்கொண்டார். பேபி அணையை பலப்படுத்தி முல்லைப்பெரியாறு அணையின் நீர்மட்டம் விரைவில் 152 அடியாக உயர்த்தப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். முல்லைப்பெரியாறு அணையின் நீர்மட்டம் 138 அடி எட்டியதைத் தொடர்ந்து கடந்த 29ஆம் தேதி 8 மதகுகள் திறக்கப்பட்டு தண்ணீர் வெளியேற்றப்பட்டது. நீர்திறப்பு நிகழ்ச்சியில் கேரள நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் ரோசி அகஸ்டின், இடுக்கி மாவட்ட ஆட்சியர் ஷீபா ஜார்ஜ் ஆகியோர் பங்கேற்றனர். தமிழ்நாட்டின் சார்பில் யாரும் கலந்து கொள்ளவில்லை. இதனைத் தொடர்ந்து முல்லைப்பெரியாறு அணையின் உரிமையை கேரளாவிற்கு தாரை வார்த்து விட்டதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின. இச்சூழ்நிலையில் அமைச்சர்கள் ஐ. பெரியசாமி, சக்கரபாணி, மூர்த்தி ஆகியோருடன் தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தேக்கடிக்கு சென்றார். அங்கிருந்து படகு மூலம் பெரியாறு அணை பகுதிக்கு சென்று அதன் பாதுகாப்பு மற்றும் உறுதித்தன்மை குறித்து ஆய்வு செய்தார். பின்னர் தேக்கடியில் உள்ள பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய துரைமுருகன், 30 ஆண்டுகள் நீர்வரத்திற்கு ஏற்ப தற்போது பெரியாறு அணையில் எவ்வளவு தண்ணீர் தேக்கலாம் என கூறப்பட்டுள்ளது என்றார். அதன்படி மத்திய நீர்வள ஆணையத்தின் உத்தரவின் பேரில் ரூல் கர்வ் முறைப்படி வருகிற 30ஆம் தேதிக்கு பின் பெரியாறு அணையில் 142 அடி நீர் தேக்கலாம் என்று தெரிவித்தார். 10 நவம்பர்ல எவ்வளவு வைக்கணும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. 139.50 இருக்கணும். அதே மாதிரி அதுக்கு அடுத்த மாதம் ஏறுவாங்க. 30 நவம்பர் 142 அடி நிறுத்திக்கலாம் சொல்லியிருக்காங்க. அதனால இந்த ரூல் இப்போ லேட்டஸ்டாக வந்ததுனால பல பேருக்கு தெரியாது. அது அடிப்படையில் தான் நாங்கள் செய்கிறோமே தவிர வேற அல்ல. பேபி அணையை பலப்படுத்தும் வகையில் அதற்கான கட்டமைப்பு பணி மேற்கொள்வது தொடர்பாக கேரளா சார்பில் முரண்பட்ட கருத்து நிலவுவதாக துரைமுருகன் கூறினார். அதற்கு தீர்வு எட்டப்பட்டது முறையாக கட்டமைப்பு தொடங்கப்படும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். அத்துடன் பெரியாறு அணையில் 2500 கன அடிக்கு மேல் தண்ணீர் திறப்பது குறித்து இரு மாநிலங்களுக்கும் பேசி முடிவெடுக்கப்படும் எனவும் துரைமுருகன் கூறினார். 3 மரம் இருக்குது பேப் டேம் கீழே. ஒரு சின்ன படம் தான் அதுக்கு மரம். அந்த மரத்தை எடுத்தாதான் நாங்கள் டேமை பண்ண முடியும். அந்த மரத்தை எடுக்க மாட்டேன்றாங்க. அதுக்கு கேரளா சர்க்காரை கேட்டால் இது ஃபாரஸ்ட்டை கேட்கணுன்றாங்க, ஃபாரஸ்ட்டை கேட்டால் அது ரிசர்வ் ஃபாரஸ்ட்டை கேட்கணுன்றாங்க. இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது நான் இன்னைக்கு தான் போய் டீட்டெயிலாக பார்த்தேன் நான். ஆகையினால விரைவில் அந்த 3 மரங்களை அகற்றிவிட்டால் நாங்கள் பேபி டேமை உடனே கட்டிவிடுவோம். கட்டிவிட்டால் எங்களுக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய ஆணைப்படி நாங்கள் 152க்கு போவோம். முல்லைப்பெரியாறு அணை விவகாரம் தொடர்பாக அதிமுகவின் போராட்ட அறிவிப்பு கேலிக்கூத்தானது என்று விமர்சித்த துரைமுருகன், ஆட்சியில் இருந்தபோது OPS, EPS ஒருமுறையாவது பெரியாறு அணையை பார்வையிட்டனரா என்றும் கேள்வி எழுப்பினார்.
கேரள அரசையும் தமிழக அரசையும் கண்டிச்சு, அதாவது முல்லை பெரியார் விஷயத்துல கண்டிச்சு ஒரு போராட்டம் நடத்த போறாங்க. அதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? நாடு கிடுகிடுது போராட்டம். இந்த 80 வயசுல நான் படிக்கட்டில் ஏறத்துல தட்டி முட்டி ஏறி நான் பார்த்துட்டு வரேன். எனக்கு இதுவரையும் போயிருக்காங்களா? அது போய் பார்க்கறதுக்கு, அதுவும் அவராவது சேலத்துக்கார், இவர் தேனி பக்கத்துக்கார். எஸ்கேஷனில் போயிருந்தா கூட பார்த்துருக்கலாம். அவர் அதோட போய் பார்க்க விட்டுட்டு இன்னைக்கு உண்ணாவிரதம் இருக்காங்கன்னா நாடு சிரிக்காத. முல்லை பெரியாறு அணை தொடர்பாக வரும் 9ஆம் தேதி அதிமுகவும் 8ஆம் தேதி பாஜகவும் போராட்டங்கள் அறிவித்துள்ளன. பெட்ரோல் டீசல் மீதான மத்திய அரசின் கலால் வரி குறைப்பை அடுத்து தமிழ்நாடு அரசும் வரி குறைப்பு செய்ய வேண்டும் என்று எதிர்க்கட்சியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். தீபாவளி பண்டிகை பரிசாக பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரியை குறைத்து மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டது. அதன்படி 1 லிட்டர் பெட்ரோல் மீது 5 ரூபாயும் 1 லிட்டர் டீசல் மீது 10 ரூபாயும் குறைக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து பாஜக ஆளும் மாநிலங்களிலும் வரி குறைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. உத்தரப்பிரதேசத்தில் பெட்ரோல் லிட்டருக்கு வாட் வரி 7 ரூபாயும் டீசல் லிட்டருக்கு 2 ரூபாயும் குறைக்கப்பட்டுள்ளது. அசாமிலும் பெட்ரோல் டீசல் மீதான வாட் வரியை லிட்டருக்கு 7 ரூபாய் குறைப்பதாக முதலமைச்சர் இமந்த பிஸ்வ சர்மா தெரிவித்துள்ளார். இதேபோன்று கர்நாடகா, குஜராத், கோவா, திரிபுரா மாநிலத்திலும் வாட் வரி 7 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பெட்ரோல் டீசல் மீதான வாட் வரி 7 ரூபாய் குறைக்கப்பட்டதை அடுத்து அங்கு பெட்ரோல் லிட்டருக்கு 12 ரூபாய் 85 காசும் டீசல் 19 ரூபாயும் குறைந்துள்ளது. இதனால் லிட்டர் பெட்ரோல் 94 ரூபாய் 94 காசுக்கும் டீசல் 1 லிட்டர் 83 ரூபாய் 58 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்நிலையில் பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான மதிப்பு கூட்டு வரியை குறைக்க வலியுறுத்தி அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாடு அரசு மௌனம் சாதிப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். பிற மாநிலங்களைப் போல தமிழ்நாட்டிலும் பெட்ரோல் டீசல் மீதான மதிப்பு கூட்டு வரியை குறைத்து விலைவாசியை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாட்டில் திமுக அரசு பெட்ரோல் டீசல் வரியை குறைக்குமா என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தேர்தல் வாக்குறுதியின்படி திமுக அரசு பெட்ரோல் டீசல் மீதான மதிப்பு கூட்டு வரியை குறைக்குமா அல்லது வழக்கம்போல் நாடகங்களில் ஈடுபடுமா என்று வினவியுள்ளார். தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். டெல்லியில் காற்று மாசை குறைப்பதற்காக 10க்கும் மேற்பட்ட இடங்களில் நீர்த்தெளிப்பு இயந்திரங்கள் அமைக்கப்பட்டு தண்ணீர் தெளிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. டெல்லியை சுற்றியுள்ள மாநிலங்களில் பட்டாசு உமிழ்ந்த நச்சுப்புகை மற்றும் பயிர் கழிவுகளை விவசாயிகள் தீயிட்டு கொளுத்தியது போன்ற காரணங்களால் தலைநகரில் சுற்றுச்சூழல் மிகவும் மோசமடைந்துள்ளது. பல இடங்களில் எதிரே வரும் வாகனங்கள் கூட தெரியாத அளவிற்கு பாதை தெளிவற்று காணப்படுகிறது. இந்நிலையில் தண்ணீரை பீச்சி அடித்து புகை மூட்டத்தை கட்டுப்படுத்தும் பணியில் தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் சுங்கச்சாவடியில் பணம் செலுத்த கூறிய ஊழியரை ஆளும் கட்சியினர் தாக்கி காயப்படுத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விசாகப்பட்டினத்தில் உள்ள வேம்பாடு சுங்கச்சாவடி வழியாக நக்கப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் காரில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது சுங்கச்சாவடி ஊழியர்கள் வாகனத்திற்கு கட்டணம் செலுத்துமாறு கூறியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த அவர்கள் ஆளுங்கட்சியைச் சேர்ந்த எங்களிடமே பணம் கேட்கிறாயா என கூறி அங்கிருந்த பொருட்களை அடித்து உடைத்து ஊழியர்கள் மீது தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலில் படுகாயமடைந்த ஊழியர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். தொடர் விடுமுறை காரணமாக சனிக்கிழமை நடைபெறவிருந்த 8வது கட்ட கொரோனா தடுப்பூசி முகாம் வரும் 14ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் உள்ள அறிஞர் அண்ணா அரசு புற்றுநோய் நிலைய மருத்துவமனையில் ஆய்வு செய்த அமைச்சர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது புற்றுநோய் மருத்துவமனையில் 120 கோடி ரூபாய் செலவில் புதிய கட்டட வசதிகள் நடைபெற்று வருவதாகவும் மத்திய மாநில அரசுகளின் கூடுதல் பங்களிப்போடு 180 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சிப் பணிகளும் விரைவில் மேற்கொள்ளப்படும் என்றார். மேலும் பல்வேறு தரப்பினரின் கோரிக்கையை ஏற்று தடுப்பூசி முகாமை அடுத்த ஞாயிற்றுக்கிழமையான நவம்பர் 14ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் 138.21 மெட்ரிக் டன் அளவிற்கு பட்டாசு கழிவுகள் அகற்றப்பட்டுள்ளதாக சென்னை பெருநகர மாநகராட்சி தெரிவித்துள்ளது. நவம்பர் 5ஆம் தேதி நண்பகல் 12 மணி வரை 138.21 மெட்ரிக் டன் பட்டாசு கழிவுகள் தனியாக சேகரிக்கப்பட்டு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் சேகரிக்கப்பட்ட பட்டாசு குப்பைகள் கும்மிடிப்பூண்டி சிப்காட் தொழிற்பேட்டை
வளாகத்தில் அமைந்துள்ள தீங்கு விளைவிக்கக்கூடிய கழிவுகள் சேகரிப்பு நிலையத்திற்கு 33 வாகனங்களில் எடுத்துச் செல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள 15 மண்டலங்களில் நாள்தோறும் சுமார் 5100 மெட்ரிக் டன் திடக்கழிவுகள் சேகரிக்கப்படுவதாகவும் மாநகராட்சி தெரிவித்துள்ளது. அண்ணாத்தே படம் நன்றாக இல்லை என்பதற்காக சென்னை ரோஹிணி தியேட்டரின் முகப்பு கண்ணாடியை அடித்து உடைத்த 5 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சென்னை கோயம்பேட்டில் உள்ள ரோஹிணி திரையரங்கிற்கு நேற்றிரவு அண்ணாத்த படம் பார்ப்பதற்காக 5 பேர் குடிபோதையில் சென்றுள்ளனர். படத்தை பார்த்துவிட்டு வெளியே வந்த அவர்கள் பணம் வீணாய் போனதாக கத்தி ரகளை செய்ததாக கூறப்படுகிறது. அப்போது திரையரங்கின் முகப்பு பகுதியில் இருக்கும் கண்ணாடியையும் அடித்து நொறுக்கியுள்ளனர். இதுகுறித்து திரையரங்கு மேலாளர் அளித்த புகாரின் பேரில் 5 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே நடைபெற்ற மஞ்சு விரட்டில் காளை முட்டியதில் பார்வையாளர் ஒருவர் உயிரிழந்ததால் போட்டி பாதியிலேயே நிறுத்தப்பட்டது. தீபாவளியையொட்டி விராச்சிமலை பகுதியில் நடைபெற்ற மஞ்சு விரட்டில் 600 காளைகள் பங்கேற்றன. 100க்கும் மேற்பட்ட வீரர்கள் காளைகளை அடக்க களமாடினர். போட்டியின் போது சீறி வந்த காளை ஒன்று முட்டியதில் பரளி கிராமத்தைச் சேர்ந்த கருப்பையா நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் 30க்கும் மேற்பட்ட வீரர்கள் காயமடைந்தனர். இதனையடுத்து அங்கு வந்த திருமயம் வட்டாட்சியர் பிரவீன் மேரி போட்டியை உடனடியாக நிறுத்த உத்தரவிட்டார். மேலும் அனுமதியின்றி மஞ்சு விரட்டு நடத்தியதாக போட்டி அமைப்பாளர்கள் உட்பட 20 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. சமையல் எண்ணெய் மீதான சுங்கவரி முழுமையாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. பாமாயில், சோயாபீன்ஸ் எண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய் உள்ளிட்ட சமையல் எண்ணெய் விலை கடந்த ஓராண்டாக தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. அதனை கட்டுக்குள் வைக்க வரியை குறைத்து வந்த மத்திய அரசு தற்பொழுது 2.5 விழுக்காடாக இருந்த சுங்கவரியை முழுமையாக ரத்து செய்துள்ளது. மேலும் பாமாயில் மீதான வேளாண் வரி 20 விழுக்காட்டில் இருந்து 7.5 விழுக்காடாகவும், சோயாபீன்ஸ் எண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய் மீதான வேளாண் வரி 5 விழுக்காடாகவும் குறைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அதானி, வில்மர், ருசி போன்ற நிறுவனங்கள் மொத்த எண்ணெய் விலையை லிட்டருக்கு 4 ரூபாய் முதல் 7 ரூபாய் வரை குறைத்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே இடுகாட்டிற்கான பாதை தண்ணீரில் மூழ்கியதால் ஆற்றில் கழுத்தளவு தண்ணீரில் இறங்கி பிணத்தை எடுத்துச் செல்லும் சம்பவம் அரங்கேறியுள்ளது. மதுரா சிரஞ்சீவி ராயபுரம் பகுதியில் தொடர்மழை காரணமாக அங்குள்ள ஆற்றில் 6 அடிக்கு மேல் நீர் வழிந்தோடுகிறது. இந்நிலையில் அந்த கிராமத்தில் உயிரிழந்த முதியவரின் உடலை இடுகாட்டிற்கு செல்ல மாற்றுப்பாதை இல்லாததால் பொதுமக்கள் கழுத்தளவு தண்ணீரில் உடலை சுமந்தும் பாடையை கயிறு கட்டி இழுத்தும் மறுமுனைக்கு எடுத்துச் சென்றனர். அப்படியே போங்க, இப்படி போ, பள்ளம் வாரு. அந்த பக்கமா போன பள்ளம் கம்மியா, இந்த பக்கம் வாரம். அரசு உடனடியாக அங்கு மேம்பாலம் அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கோவையில் கள்ளச்சந்தையில் விற்ற மதுபானம் அருந்தியவின் 3 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் அந்த மது பாட்டிலுடன் சேர்த்து தயாரிக்கப்பட்ட மது பாட்டில்களின் விற்பனையை நிறுத்தி வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. பாப்பநாயக்கன் பாளையத்தில் பார்த்திபன், முருகானந்தம், சக்திவேல் ஆகியோர் புதன்கிழமை விடிய விடிய மது அருந்தினர். அத்துடன் தீபாவளி அன்று காலையில் கள்ளச்சந்தையில் மது வாங்கி அருந்திய நிலையில் 3 பேரும் உயிரிழந்தனர். போதை அதிகம் இருக்க வேண்டும் என்பதற்காக பெயிண்டில் பயன்படுத்தப்படும் திண்ணரை மதுவில் கலந்து குடித்திருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணை நடக்கிறது. இருப்பினும் பிரேத பரிசோதனை முடிவுக்கு பின்னர்தான் உயிரிழப்பிற்கான காரணம் தெரியவரும் என போலீசார் கூறியுள்ளனர். மேலும் அவர்கள் குடித்த மதுபானம் 2018ஆம் ஆண்டு தயாரிக்கப்பட்ட பேட்ச் டீச்சர்ஸ் வகை என்பது விசாரணையில் தெரியவந்தது. எனவே L830455A என்ற பேட்ச் கொண்ட மதுபான பாட்டில்களின் விற்பனையை நிறுத்தி வைக்க அனைத்து டாஸ்மாக் கடைகளுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உலகின் உயரமான பனிச்சறுக்கு விளையாட்டு தலமாக இருந்த பகுதி காலநிலை மாற்றத்தால் வறண்டு போன அவலம் பொலிவியாவில் நிகழ்ந்துள்ளது. பொலிவியாவின் ஆண்டிஸ் மலைத்தொடர் பகுதியில் இருந்த இந்த சுற்றுலா தலம் தற்போது நினைவிடம் போல காட்சியளிப்பதாக பனிச்சறுக்கு விளையாட்டு பிரியர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். கடந்த 2009ஆம் ஆண்டு இந்த பகுதியில் இருந்த பனி முற்றிலுமாக உருகி வெறும் பாறைகள் நிறைந்த மலைப்பகுதியாக மாறியது. கடந்த 50 ஆண்டுகளில் பொலிவியாவில் 50% பனிப்படலம் உருகி போய்விட்டது. இந்த நூற்றாண்டின் இறுதியில் ஆண்டிஸ் மலைத்தொடர் பகுதியில் 2 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் உயரக்கூடும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கணித்துள்ளனர். வங்கதேசத்தில் வெள்ளம் மற்றும் நீர் உப்புத்தன்மையால் விவசாயம் பாதிக்கப்படுவதை தவிர்க்க விவசாயிகள் மிதக்கும் பாத்திகளை அமைத்து வருகின்றனர். காலநிலை மாற்றத்தால் கடந்த 20 ஆண்டுகளில் அதிகம் பாதிக்கப்பட்ட நாடுகளின் பட்டியலில் வங்காளதேசம் 7வது இடத்தில் இருக்கிறது.
கடல் மட்டம் உயர்வு, அதீத வெள்ளம் ஆகியவற்றால் விளைச்சலில் தண்ணீர் தேங்குதல், நீரில் உப்பின் அளவு அதிகரித்து விளைச்சல் குறைவது போன்ற பிரச்சனைகளை விவசாயிகள் சந்தித்து வருகின்றனர். இதனை தவிர்க்க தற்போது பாரம்பரிய முறையான மிதக்கும் பாத்திகளை உருவாக்கி அவற்றில் பயிரிட்டு வருகின்றனர். T20 கிரிக்கெட் தொடரில் இந்திய அணியின் கேப்டனாக செயல்பட ரோஹித் சர்மா தான் சரியான தேர்வாக இருப்பார் என முன்னாள் வீரர் சேவாக் தெரிவித்துள்ளார். நடப்பு T20 உலக கோப்பையுடன் கேப்டன் பொறுப்பிலிருந்து கோலி விலக உள்ளதால் அடுத்த கேப்டன் யார் என்ற அறிவிப்பிற்காக அனைவரும் காத்திருக்கின்றனர். இதில் ரோஹித் சர்மாவின் பெயர்தான் முதன்மையாக இருந்தாலும் KL ராகுல், ரிஷப் பந்த் பெயர்களும் அடிபட்டு வருகின்றன. நவம்பர் 17ஆம் தேதி நியூசிலாந்துக்கு எதிரான கிரிக்கெட் தொடரின் போது T20க்கான புது கேப்டன் அறிவிக்கப்பட உள்ளார். இந்நிலையில் 5 முறை IPL கோப்பையை வென்ற ரோஹித் சர்மா தான் சரியான தேர்வாக இருப்பார் என சேவாக் கருத்து தெரிவித்துள்ளார். தீபாவளி பண்டிகையொட்டி தமிழகத்தில் கடந்த 2 நாட்களில் மட்டும் மது விற்பனை 431 கோடியை கடந்துள்ளது. தீபாவளிக்கு முதல் நாளான 3ஆம் தேதி அதிகபட்சமாக மதுரையில் 47 கோடியே 21 லட்சத்திற்கு மது விற்பனையாகியுள்ளது. சென்னையில் 38 கோடியும், சேலத்தில் 41 கோடியே 27 லட்சமும் விற்பனையாகியுள்ளது. இதேபோன்று திருச்சியில் 42 கோடியே 38 லட்சத்திற்கும், கோவையில் 36 கோடியே 75 லட்சத்திற்கும் மது விற்பனையாகியுள்ளது. மொத்தமாக 3ஆம் தேதி மட்டும் 205 கோடியே 61 லட்சத்திற்கு மது விற்பனையாகியுள்ளது. தீபாவளி தினமான 4ஆம் தேதி அதிகபட்சமாக மதுரையில் 51 கோடியே 68 லட்சத்திற்கு மது விற்பனையாகியுள்ளது. சென்னையில் 41 கோடியே 81 லட்சமும், சேலத்தில் 46 கோடியே 62 லட்சமும் விற்பனையானது. திருச்சியில் 47 கோடியே 57 லட்சத்திற்கும், கோவையில் 37 கோடியே 71 லட்சத்திற்கும் விற்பனையாகியுள்ளது. மொத்தமாக 4ஆம் தேதி 225 கோடியே 42 லட்சம் ரூபாய்க்கு மது விற்பனையாகியுள்ளது. கடந்த 2 தினங்களுக்கும் சேர்த்து மொத்தமாக 431 கோடியே 36 லட்சத்திற்கு தமிழகம் முழுவதும் மது விற்பனையாகியுள்ளது. கடந்த ஆண்டு 467 கோடி ரூபாய்க்கு மது விற்பனையானது குறிப்பிடத்தக்கது. கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அருகே சுமார் 50 மது பாட்டில்களை ஆடைக்குள் மறைத்து வைத்து கடத்தி வந்த நபர் போலீசாரிடம் சிக்கியுள்ளார். கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட நூதன ஆடை போலீசாரை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. புதுச்சேரியில் மதுவின் விலை குறைவு என்பதால் அங்கிருந்து குறைந்த விலைக்கு வாங்கி தமிழ்நாட்டில் விற்பனை செய்வது தொடர்கதைதான். இதை தடுக்க புதுச்சேரி எல்லையோர மாவட்டங்களில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டு மது கடத்தலை தடுத்து வருகின்றனர். ஆனாலும் ரூம் போட்டு யோசிப்பார்களோ என்னவோ, புதிதாக யோசித்து நூதன முறையில் மது கடத்தப்படுவது குறைந்தபாடில்லை. அண்மையில் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி ரயில்வே கேட் பகுதியில் போலீசார் வழக்கமான வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக புதுவையிலிருந்து குறிஞ்சிப்பாடிக்கு 2 சக்கர வாகனத்தில் வந்த நபரை போலீசார் தடுத்து நிறுத்தியுள்ளனர். முகத்தை பார்த்தால் ஒல்லியாக இருப்பதை போன்ற தோற்றம் கொண்ட மனிதர் உடல் பெருத்து வித்தியாசமாக காணப்பட்டுள்ளார். இதனால் சந்தேகமடைந்த போலீசார் அவரது ஆடைகளை கழற்றி சோதனை செய்தபோது வியந்து போயினர். அந்த நபர் தனது ஆடைக்குள் சுமார் 50 மது பாட்டில்களை மறைத்து வைத்திருந்ததை கண்டுபிடித்தனர். போலீசார் விசாரணையில் வாரம் 2 முறை மது கடத்துவதாக கூறிய அந்த நபர் கடத்தலில் ஈடுபடுவதற்காக நூதன முறையில் கால் சட்டை ஒன்றையும் தயாரித்து அணிந்திருந்தார். அதில் சுமார் 50 பாக்கெட்டுகள் தைக்கப்பட்டிருந்தன. ஒவ்வொரு பாக்கெட்டிற்குள்ளும் மது பாட்டில்களை சொருகி வைத்து போலீசாருக்கு தெரியாமல் இத்தனை நாட்களாக கடத்தி வந்ததை ஒப்புக்கொண்டார். குறிஞ்சிப்பாடி பகுதியில் கடத்தல் மதுவை விற்கும் இவரிடம் மது வேண்டும் என்றால் கிடைக்காது, பரோட்டா கிடைக்குமா என்று சங்கேத வார்த்தையில் கேட்டால் மட்டுமே மது கிடைக்கும் என்பது அவரது வாடிக்கையாளர்களுக்கு நன்கு தெரியும். அந்த அளவுக்கு மது விற்பனையில் பல்வேறு யுக்திகளை கடைபிடித்து வெற்றிகரமாக விற்பனை செய்து வந்த நபர் தற்போது போலீசாரிடம் சிக்கி சிறைக்கு சென்றுள்ளார். பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக மக்களின் கருத்துக்களை அறிய கூசெயலி நாள்தோறும் கருத்து கணிப்பை நடத்தி வருகிறது. அந்த வரிசையில் மத்திய அரசை பின்பற்றி தமிழக அரசு பெட்ரோல் டீசல் வரியை குறைக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்துவது அரசியல் உள்நோக்கமா, அவசியமான கோரிக்கையா என்று கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு அவசியமான கோரிக்கை என 75% பேரும், அரசியல் உள்நோக்கம் என 25% பேரும் கருத்து தெரிவித்துள்ளனர்.
மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக உலகம் உருவானதன் ரகசியத்தை அறிய உதவும் ஆய்வில் புதிய தகவல்கள். விவரம் அறியலாம் இடைவேளைக்கு பிறகு. தமிழ்நாடு முழுவதும் பரவலாக பெய்து வரும் கனமழையால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதோடு நீர்நிலைகளும் முழு கொள்ளளவை எட்டி வருகின்றன. தமிழ்நாடு ஆந்திர எல்லையில் கடந்த சில நாட்களாக பெய்த தொடர் மழை காரணமாக பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஆம்பூர், நரியம்பட்டு, பச்சைக்குப்பம், அழிஞ்சிக்குப்பம் ஆகிய பகுதிகளை இணைக்கும் தரைப்பாலங்களை வெள்ளநீர் மூழ்கடித்து பாய்ந்தோடுகிறது. இதற்கு நடுவே ஆபத்தை உணராமல் தரைப்பாலத்தை கடந்து செல்கின்றனர் மக்கள். கோவை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் பெய்த மழையால் ஆனைக்கட்டி, தடாகம், மாங்கரை சாலைகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடியது. ஓடைகளின் குறுக்கே அமைந்துள்ள சாலைகளின் மீதும் தண்ணீர் சென்றதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். சேலத்தில் பெய்த கனமழையால் டி பெருமாபாளையம் பகுதியில் உள்ள காரைக்காடு ஏரியில் உடைப்பு ஏற்பட்டு குடியிருப்புகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. இதில் 10க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்தன. வீட்டில் இருந்த பொருட்கள் அனைத்தும் வீணான நிலையில் திடீரென தண்ணீர் புகுந்ததால் அங்கிருந்து தப்பியோடிய கால்நடைகளை உரிமையாளர்கள் தேடி அலைந்தனர். ஈரோடு மாவட்டம் டிஎன் பாளையம் வனச்சரகத்திற்குட்பட்ட குண்டேரிப்பள்ளம் அணை நிரம்பியதால் வினாடிக்கு 250 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு செக்டேம் வழியாக பவானி ஆற்றில் கலக்கிறது. இதனால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு பொதுப்பணித்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை மாவட்டத்தில் தொடர் கனமழையால் பாபநாசம், சேர்வலாறு அணைகள் முழு கொள்ளளவை எட்டி வருகின்றன. உபரி நீர் திறப்பு அதிகரித்துள்ளதால் தாமிரபரணி ஆற்றுக்கு வினாடிக்கு 5000 கனஅடிக்கு மேல் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இதனால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க எச்சரிக்கப்பட்டிருப்பதோடு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி சுற்றுலா தலங்களுக்கு பொதுமக்கள் செல்லவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் உள்ள பூவந்தி கண்மாய் 15 ஆண்டுகளுக்கு பின்னர் நிரம்பியுள்ளது. 1000 ஏக்கர் பரப்பிலான இந்த கண்மாயை முறையாக தூர்வாராததால் ஒருபோக பாசனத்திற்கு மட்டுமே நீர் தேக்கி வைக்க முடிவதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். எல்லாருமே இப்போ தான் விதை போட்டுக்கிட்டு இருக்கோம். நாத்தங்காலை பார்த்து அவர் லோனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணால் கூட போதும். ஏன்னா அவங்க வந்து சர்டிஃபிகேட் தர மாட்டேன்றாங்க. நட்டால் தான் நாங்கள் சர்டிஃபிகேட் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க வருவாய்த்துறையிலேருந்து. அதனால நடுறதுக்குன்னு எங்களுக்கு 1 மாதம் ஆகும். அதனால எங்களுக்கு அட்வான்ஸாக வந்து யார் யார் நாற்று போட்டுருக்காங்களோ அவங்கள பிறகு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு எங்களுக்கு லோன் கொடுக்கறதுக்கு அரசு வந்து நடவடிக்கை எடுக்கணும். புதுச்சேரி மாவட்டம் மலட்டாற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதால் கரையோரம் உள்ள 15 கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வெள்ளம் அதிகமாக வந்து கொண்டிருப்பதால் பொதுமக்கள் யாரும் கரையோரமோ ஆற்றங்கரையோரம் செல்ல வேண்டாம் என்று நெட்டப்பாக்கம் காவல் நிலையம் சார்பாக மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. தொடர் கனமழையால் குப்பனூர் வழியாக ஏற்காடு செல்லும் பாதையின் பல்வேறு இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டது. இதனை சீரமைக்கும் பணியில் நெடுஞ்சாலைத்துறையினர் ஈடுபட்டதால் அவ்வழியாக செல்லும் வாகனங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டன. ஈரோடு மாவட்டம் திம்பம் மலைப்பாதையின் 27வது சுற்று பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டதால் கனரக வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. இதனையடுத்து மண் மற்றும் மரங்களை அகற்றும் பணியில் பொதுப்பணித்துறையினர் ஈடுபட்டனர். மைசூர் சென்ற கனரக வாகனங்கள் பண்ணாரி சோதனை சாவடியிலேயே நிறுத்தப்பட்டன. கடலூரில் பெய்த கனமழையால் தென்னம்பாக்கம் காலனியில் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்து சங்கர் என்பவர் உயிரிழந்தார். இதேபோன்று திண்டிவனம் அருகே நாகல்பாக்கம் கிராமத்தில் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்து முத்துலட்சுமி என்பவர் பலியானார். தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் வருகிற நவம்பர் 9ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய ஆந்திர கடலோர பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு, நாமக்கல், திருப்பத்தூர் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நவம்பர் 9ஆம் தேதி ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது. மத்திய மேற்கு வங்கக்கடல், தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளுக்கு 2 தினங்களுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது.
உலகம் உருவானதன் ரகசியத்தை அறிய உதவும் ஆய்வில் புதிய தகவல்கள் கிடைத்திருப்பதாக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். எண்ணி பார்க்க இயலாத ஆச்சரியங்களையும் எல்லையற்ற அதிசயங்களையும் உள்ளடக்கிய இந்த பிரபஞ்சம் உருவானது குறித்து அறிந்து கொள்ள விஞ்ஞானிகள் பல்வேறு ஆராய்ச்சிகளை நடத்தி வருகின்றனர். அவற்றில் சமீபத்தில் நிகழ்த்தப்பட்ட முக்கியமான ஒன்று ஸ்டெரைல் நியூட்ரினோ தொடர்பான ஆராய்ச்சி. சுமார் 1400 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்த ஒரு பெருவெடிப்பின் போது உருவான அணுக்கள் ஒன்றிணைந்து இந்த பேரண்டத்தை உருவாக்கியதாக பெரும்பான்மையான அறிவியலாளர்களால் நம்பப்படுகிறது. ஒவ்வொரு கட்டடமும் செங்கல், மணல், சிமெண்ட் போன்ற பொருட்களால் உருவாவதைப் போல இந்த பேரண்டத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளும் அணுக்களால் ஆனது. அந்த அணுக்கள் புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் ஆகிய அடிப்படை துகள்களால் ஆனவை. இவற்றை மேலும் பகுத்து பார்த்தால் போசான்கள், குவார்க்குகள், நியூட்ரினோக்கள் என பல நுண் துகள்களாக பிரிகின்றன. இதில் நியூட்ரினோ குறித்த ஆராய்ச்சிதான் தற்போது புதிய முடிவுகளை அளித்துள்ளது. நியூட்ரினோக்களை நாம் ஒவ்வொரு நொடியும் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். திகில் திரைப்படங்களில் ஒரு நபரை பேய் ஒன்று ஊடுருவி செல்லும் காட்சிகளை நாம் பார்த்திருப்போம். அதுபோலத்தான் சூரியனிலிருந்து வெளிப்படும் பல கோடிக்கணக்கான நியூட்ரினோக்கள் ஒவ்வொரு நொடியிலும் நம் உடலை கடந்து சென்று கொண்டிருக்கின்றன. இவற்றில் எலக்ட்ரான், மியூவான், டாவ் என்ற 3 வகையான நியூட்ரினோக்கள் உள்ளன. இந்நிலையில் பொருட்களின் அடிப்படை கட்டமைப்பாக ஸ்டெரைல் நியூட்ரினோ என்ற 4வது துகள் இருக்கும் என்று கோட்பாடளவில் முடிவு செய்த விஞ்ஞானிகள் அதனை தேடி ஆராய்ச்சி மேற்கொண்டனர். அமெரிக்காவில் சிக்காகோவிற்கு அருகே உள்ள பட்டாவியா என்ற இடத்தில் நடத்தப்பட்ட ஆய்வில் உலகின் பல நாடுகளைச் சேர்ந்த இயற்பியல் அறிஞர்கள் பங்கேற்றனர். 5 நாடுகளைச் சேர்ந்த 200 விஞ்ஞானிகள் சேர்ந்து மைக்ரோ பூஸ்டர் நியூட்ரினோ எக்ஸ்பெரிமெண்ட் என்ற உயர் தொழில்நுட்ப ஆய்வு கருவியை உருவாக்கினர். மைக்ரோஃபோன் என்று சுருக்கமாக அழைக்கப்படும் இந்த கருவியை கொண்டு நடத்தப்பட்ட சோதனையின் முடிவு வெளியாகி உள்ளது. இதன்படி ஸ்டெரைல் நியூட்ரினோ என்ற துகள் இருப்பதற்கான எந்த தடயமும் இல்லை என்று ஆய்வுக்குழு அறிவித்துள்ளது. தாங்கள் அனுமானித்த ஒன்று இல்லை என முடிவாகிவிட்டதால் இது அடுத்த கட்டத்தை நோக்கி தங்களை நகர்த்தும் முடிவு என்கின்றனர் விஞ்ஞானிகள். இயற்கையின் புதிர்களும் அதற்கு விடை காணும் மனிதர்களின் முயற்சியும் பிரபஞ்சம் உள்ளவரை தொடரும் என்பதையே இத்தகைய ஆய்வுகள் உணர்த்துகின்றன. 10% இடஒதுக்கீடு ரத்துக்கு எதிராக பாமகவினர் அரசு பேருந்துகள் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தியதில் இதுவரை 13 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாமக பிரமுகர் கல்வீசி தாக்குதல் நடத்தும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தமிழகத்தில் வன்னியர்களுக்கு 10% இடஒதுக்கீடு அரசு வழங்கியதை உயர்நீதிமன்ற மதுரை கிளை கடந்த 1ஆம் தேதி ரத்து செய்து உத்தரவிட்டது. இதனையடுத்து தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் பாமகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டத்தில் அரசு பேருந்து மீது கல்வீசி தாக்குதல் நடத்த ஆரம்பித்தனர். கடந்த 2ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை கடலூர் மாவட்டத்திற்குட்பட்ட திருமானிக்குழி, குயிலாப்பாளையம், நடுவீரப்பட்டு, விருத்தாச்சலம், ஆலடி, பெண்ணாடம், சிதம்பரம் உள்ளிட்ட பகுதிகளில் கல்வீசி தாக்கப்பட்டதில் சுமார் 13 பேருந்துகளின் கண்ணாடி உடைக்கப்பட்டு சேதமடைந்துள்ளது. இது தொடர்பாக நெல்லிக்குப்பம் பகுதியில் 13 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே வடலூர் பகுதியில் பாமக பிரமுகர் அரசு பேருந்தை நிறுத்தி அதன் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தி வாக்குவாதம் செய்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. உத்தராகண்டின் கேதார்நாத் கோவிலில் சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்ட பிரதமர் மோடி ஆதி சங்கராச்சாரியாரின் சிலையை திறந்து வைத்தார். உத்தராகண்டில் 2013 ஏற்பட்ட வெள்ளத்தின் போது கேதார்நாத் கோயில் சேதமடைந்தது. அதன் அருகே இருந்த ஆதிசங்கராச்சாரியார் சமாதி வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கோயில் மற்றும் சமாதியை புனரமைக்கும் பணியை 500 கோடி ரூபாய் செலவில் மத்திய மாநில அரசில் சேதமடைந்து சீரமைக்கப்பட்ட ஆதிசங்கராச்சாரியாரின் நினைவிடத்தையும் பிரதமர் திறந்து வைத்தார். 130 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களையும் தொடங்கி வைத்த பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய மோடி
கேதார் மறுசீரமைப்பு பணிகளை டெல்லியில் இருந்தவாறே தொடர்ச்சியாக கண்காணித்ததாகவும் கேதார்நாத்தை புத்துயிர் பெற செய்த அனைவருக்கும் நன்றி எனவும் குறிப்பிட்டார். கேதார்நாத் ஜோதிர்லிங்கத்தை அனைவரும் வாழ்நாளில் ஒருமுறையேனும் தரிசிக்க வேண்டும் என்ற அவர் யாத்திரை மூலம் மகிழ்ச்சியுடன் பாரம்பரியமும் கிடைப்பதாக குறிப்பிட்டார். இந்தியாவின் கலாச்சார பெருமையை உலகமே வியந்து பார்ப்பதாகவும் மோடி பெருமிதம் தெரிவித்தார். जिस तेज गति से इंफ्रास्ट्रक्चर बन रहा है, पिछले 100 साल में जितने यात्री यहां आए हैं ना, आने वाले 10 साल में उससे भी ज्यादा आने वाले हैं. आप कल्पना कर सकते हैं यहां की अर्थव्यवस्था को कितनी बड़ी ताकत मिलने वाली है. 22 டன் எடையும் 14 அடி உயரமும் கொண்ட ஆதி சங்கராச்சாரியாரின் சிலையை மைசூருவை சேர்ந்த 37 வயதான அருண் யோகிராஜ் என்ற சிற்பி வடிவமைத்துள்ளார். சிலைக்கு பயன்படுத்தப்பட்ட கல் கன்னட மொழியில் கிருஷ்ணஷிலா என்று அழைக்கப்படுகிறது. ஹொய்சலா கோயில் சிலைகளை போன்ற இக்கல் மைசூருவின் HD கோட்டிலிருந்து கொண்டு வரப்பட்டுள்ளது. 9 மாதங்களில் ஆதி சங்கராச்சாரியாரின் சிலையை அருண் வடிவமைத்துள்ளார். அருண் ஏற்கனவே மைசூருவை கடைசியாக ஆட்சி செய்த ஜெயச்சாம ராஜேந்திர வாடியாரின் முழு உருவ பளிங்கு சிலையை வடிவமைத்துள்ளார். தீபாவளி தொடர் விடுமுறையால் கொடைக்கானலில் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கும் அளவுக்கு சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வார விடுமுறை மற்றும் தொடர் விடுமுறை நாட்களில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிவது வழக்கம். இந்நிலையில் தீபாவளி தொடர் விடுமுறையொட்டி தமிழகம் மட்டுமின்றி கேரளா, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட வெளிமாநில சுற்றுலா பயணிகளும் இம்முறை வருகை புரிந்துள்ளனர். இதனால் வழக்கத்தை விட மக்கள் கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டது. இதன் காரணமாக வெள்ளி நீர்வீழ்ச்சி சோதனை சாவடியில் இருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேலாக நூற்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகளின் வாகனங்கள் அணிவகுத்து ஊர்ந்து சென்றன. இதனைத் தொடர்ந்து வெள்ளி நீர்வீழ்ச்சி அருவியில் ஆனந்த குளியல் போட்ட சுற்றுலா பயணிகள் அருவிகளின் முன்பு நின்று புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். கூட்ட நெரிசலால் உரிய நேரத்தில் அடுத்தடுத்த இடங்களுக்கு செல்ல முடியாமல் அவதியடைந்ததாக சுற்றுலா பயணிகள் கவலை தெரிவித்தனர். போக்குவரத்து நெரிசல் மற்றும் கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக கூடுதலாக போக்குவரத்து காவலர்கள் பணியமர்த்தப்பட வேண்டும் என்று சுற்றுலா பயணிகள் கோரிக்கை வைத்தனர். மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக சாட்டையால் அடிவாங்கிய சத்தீஸ்கர் முதலமைச்சர், விவரம் அறியலாம் இடைவேளைக்கு பிறகு. தீபாவளி கொண்டாட்டத்தை தொடர்ந்து சென்னையில் காற்று மாசு அளவு அதிகரித்துள்ளது. எந்தெந்த பகுதிகள் அதிக அளவு பாதிக்கப்பட்டது என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தீபாவளி பண்டிகை நாடு முழுவதும் வியாழனன்று கொண்டாடப்பட்டது. பட்டாசுகளை வெடிக்க உச்சநீதிமன்றம் நேர கட்டுப்பாடு விதித்ததை தொடர்ந்து காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும், மாலை 7 மணி முதல் 8 மணி வரையிலும் பட்டாசுகளை பொதுமக்கள் வெடித்தனர். இந்த நிலையில் சென்னையில் பட்டாசு புகை சூழ்ந்ததால் காற்று மாசு அதிகரித்தது. பட்டாசு வெடித்ததால் வெளிப்பட்ட நுண் துகள்கள் வளிமண்டலத்திற்குள் செல்ல முடியாமல் காற்றில் மிதந்ததால் தலைநகரின் பெரும்பாலான பகுதிகள் புகை மண்டலமாக காட்சியளித்தன. காற்று மாசின் அளவு 100ஐ கடந்தது. அதிகபட்சமாக தேனாம்பேட்டை பகுதியில் காற்று மாசின் அளவு 181 ppm புள்ளிகளை எட்டியுள்ளது. தொடர்ந்து அரும்பாக்கம் 176, மணலி 154, வண்டலூர் 125 மற்றும் போரூரில் 125 ppm புள்ளிகளையும் எட்டியுள்ளது. இது மனிதர்கள் சுவாசிப்பதற்கான ஆரோக்கியமான காற்று இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புகை மூட்டத்தால் சென்னையில் இரவு மற்றும் அதிகாலை வேளைகளில் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். நேற்று ஒரே நாளில் வெடித்த பட்டாசு புகையால் இயல்பை விட சென்னையில் 20 மடங்கு அதிகமாக காற்று மாசடைந்துள்ளது. காற்றின் மாசு அளவு 100 ppmக்கு மேல் இருந்தால் சுவாசிக்க தகுந்த காற்று இல்லை என்றும், 150 ppmக்கு மேல் இருந்தால் ஆரோக்கியமான காற்று அல்ல என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம்.
ஆந்திர மாநிலம் அனந்தபுரம் மாவட்டத்தில் ஷேர் ஆட்டோ மீது அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் 6 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். பம்மிடியைச் சேர்ந்த கூலி தொழிலாளர்கள் 16 பேர் ஆட்டோ ஒன்றில் பணிக்காக சென்று கொண்டிருந்தனர். அப்போது எதிரே அதிவேகமாக வந்த வாகனம் மோதி ஆட்டோ தூக்கி வீசப்பட்டு நொறுங்கியது. இதில் 5 பெண்கள் உட்பட 6 பேர் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயமடைந்த 10 பேர் அக்கம் பக்கத்தினரால் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதனிடையே விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பிச் சென்ற வாகனம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சத்தீஸ்கர் முதலமைச்சர் பூபேஷ் பாகல் சாட்டையால் அடிவாங்கி நேர்த்தி கடனை செலுத்தியுள்ளார். துர்க் மாவட்டம் ஜான்ஜகிரி மாவட்டத்தில் நடைபெற்ற திருவிழாவில் பங்கேற்றவர் மற்றொருவரை தனது கையில் சாட்டையால் அடிக்கச் செய்தார். வடமாநிலங்களில் தீபாவளிக்கு அடுத்த நாள் கிருஷ்ணருக்காக கோவர்தன பூஜையில் ஈடுபடுவது வழக்கம். அந்நாளில் சாட்டையை கொண்டு அடித்துக் கொண்டால் தீமைகள் விலகி நன்மைகள் பெருகும் என்று பொதுமக்கள் நம்புகின்றனர். அந்த வகையில் முதலமைச்சர் பூபேஷ் பாகல் தனது நேர்த்திக்கடனை செலுத்தியதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறைந்த கன்னட நடிகர் புனித் ராஜ்குமாரின் நினைவிடத்தில் நடிகர் சூர்யா நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். மாரடைப்பு காரணமாக கடந்த வாரம் உயிரிழந்த புனித்தின் உடல் பெங்களூருவில் உள்ள கண்டீரவா ஸ்டுடியோவில் அடக்கம் செய்யப்பட்டது. அங்கு நேரில் சென்ற சூர்யா மாலை அணிவித்து மரியாதை செய்தார். அப்போது புனித்தின் சகோதரர் சிவராஜ் உடன் இருந்தார். பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய சூர்யா, புனித்தின் குடும்பத்திற்கும் தங்களது குடும்பத்திற்கும் இடையே நல்ல நட்பு உறவாக இருப்பதாகவும் அவரது இழப்பு ஏற்றுக்கொள்ள முடியாதது எனவும் நான் தழுதழுக்க பேசினார். வீட்டில் அம்மா அப்பாவுக்கு ஃபேமிலி யாருமே ஏற்றுக்கவே முடியல. எந்த ஃபோட்டோவில் பார்த்தாலும் சிரிச்சே தான் இருப்பார். எந்த வீடியோ எந்த ஃபோட்டோவில் பார்த்தாலும் சிரிச்சே தான் இருப்பார். ஐ ஒன்லி ஹர்ட் அபவுட் ஆல் த வண்டர்ஃபுல் திங்ஸ் ஹீஸ் டன் டு த சொசைட்டி, டு த பீப்புள் whom he really loves. தொடர்மழை காரணமாக சென்னைக்கு குடிநீர் வழங்கும் முக்கிய ஏரிகளில் ஒன்றான செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. ஏரியின் தற்போதைய நீர்மட்டம் 21.18 அடியாகவும் நீரின் அளவு 2903 மில்லியன் கன அடியாகவும் உள்ளது. ஏரிக்கு நீர்வரத்து 335 கன அடியாக உள்ளது. 148 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. 23 அடி வரை நீர் தேக்கி வைக்கவும் அதன் பிறகு உபரி நீரை திறந்துவிடவும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் முடிவு செய்திருக்கிறார்கள். தங்கு தடையின்றி உபரி நீர் செல்வதற்கு ஏதுவாக ஏரிக்குள் படர்ந்திருக்கும் ஆகாய தாமரை மற்றும் உபரி நீர் கால்வாய்களில் உள்ள செடிகளை அகற்றும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் செயல்பாட்டினை யுனெஸ்கோவின் பிரதிநிதியும் உப்சாலா பல்கலைக்கழக பேராசிரியருமான அசோக் ஸ்வைன் பாராட்டியுள்ளார். நரிக்குறவர் இருளரின மக்களுக்கு ரேஷன் கார்டு, இலவச வீட்டுமனை பட்டா உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேற்று வழங்கினார். அது மட்டுமின்றி நரிக்குறவரின பெண்ணின் கோரிக்கையை ஏற்று அவருடைய வீட்டிற்கு முதலமைச்சர் சென்றார். விளிம்பு நிலை மக்களிடம் முதலமைச்சர் எளிமையாக பழகும் அணுகுமுறைக்கு சமூக வலைதளங்களில் பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. அதன்படி ஒரு தலைவன் செய்ய வேண்டியதை ஸ்டாலின் செய்து வருவதாக ஸ்வீடனின் உப்சாலா பல்கலைக்கழக பேராசிரியரும் யுனெஸ்கோ பிரதிநிதியுமான அசோக் ஸ்வைன் பாராட்டியுள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 464 ரூபாய் அதிகரித்துள்ளது. அதன்படி 22 கேரட் ஆபரண தங்கம் விலை கிராமுக்கு 58 ரூபாய் அதிகரித்து 4505 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு சவரன் ஆபரண தங்கம் விலை 36,040 ரூபாய் என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 90 காசுகள் உயர்ந்து 68 ரூபாய் 60 காசுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. முறைப்படி திருமணம் செய்யாமல் சேர்ந்து வாழ்பவர்கள் தங்களுக்குள் எழும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண நீதிமன்றத்தை நாட முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. கோவை இடையர்பாளையத்தை சேர்ந்த கலைச்செல்வி ஜோசப் பேபி என்பவருடன் திருமணம் செய்யாமல் 2013 முதல் 3 ஆண்டுகள் ஒன்றாக வசித்து வந்தார். 2016க்கு பிறகு ஜோசப் பிரிந்து சென்றதால் அவரை சேர்த்து வைக்க கோரிய மனுவை கோவை நீதிமன்றம் ஏற்கனவே தள்ளுபடி செய்தது. இதை எதிர்த்து கலைச்செல்வி தொடர்ந்த மேல்முறையீட்டு மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது பண பரிவர்த்தனை தொடர்பான முன்விரோதம் காரணமாக கலைச்செல்வி இந்த வழக்கை தொடர்ந்தது ஆதாரப்பூர்வமாக தெரிவதாக கூறி மனுவை தள்ளுபடி செய்த நீதிபதிகள், திருமணம் செய்து கொள்ளாமல் ஒன்றாக சேர்ந்து வாழ்பவர்கள் தங்களுக்குள் எழும் பிரச்சினைகளுக்கு குடும்பநல நீதிமன்றத்தை நாட சட்டப்பூர்வ உரிமையும் இல்லை என கூறினர்.
20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்திய அணிக்கு எதிரான போட்டியில் ஸ்காட்லாந்து அணி 85 ரன்களுக்கு ஆட்டம் இழந்தது. சூப்பர் ஜுவல் சுற்றின் 2வது பிரிவில் அங்கம் வகிக்கும் இந்திய அணி தனது 4வது போட்டியில் ஸ்காட்லாந்து அணியை எதிர்கொண்டுள்ளது. துபாயில் நடைபெறும் இந்த போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. பின்னர் களமிறங்கிய ஸ்காட்லாந்து அணியில் தொடக்க வீரர் ஜார்ஜ் மன்சே அதிரடியாக ஆடினார். இருப்பினும் அவரை 24 ரன்களில் முகமது ஷமி வெளியேற்றினார். இதனைத் தொடர்ந்து சரிவை சந்தித்த அந்த அணி 29 ரன்களுக்குள் 4 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. குறிப்பாக ஆட்டத்தின் 17வது ஓவரை வீசிய ஷமி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினார். சற்று முன்பு வரை ஸ்காட்லாந்து 9 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 84 ரன்கள் சேர்த்து விளையாடி வருகிறது. மேலும் பல்வேறு அண்மைச் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.